மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாடல் வந்து கண்ணதாசன் சுமை தாங்கி என்ற படத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வந்து எழுதியிருப்பார். இந்த பாட்டு வந்து ஒரு சுய முன்னேற்ற பாடல் அப்படி சொல்லலாம், தத்துவ பாடல்னு சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய ஹிட் சாங்கு. அன்றைய இளைஞர்கள் வந்து சோர்ந்து போன இளைஞர்களை தட்டி எழுப்பினதாக வந்து சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பாட்டை பார்த்து தான் வாலியே வந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் கவிஞர் ஆனார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்கிறத நான் பார்த்தேன். அது இந்த இன்ஸ்பயர் ஆகி தான் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அடி கண்ணை வேறுபட்டு நின்றான் அடி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து வாலி எழுதினதாக வந்து சொன்னார். இதில் நமக்கு என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னா, இந்த படத்தோட நாயகன் வந்து ரொம்ப சோர்ந்து போய் இந்த பாட்டை பாடுவார். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. இவர் பாடினவர் வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். இதில் வந்து ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி அப்படின்ற மாதிரி மனசை பற்றி பாடல். இதில் என்னென்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லியிருப்பார். உன் பிரச்சனைலாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு கீழே 1008 பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து பிரச்சனையோடு இருக்கிறான், அதெல்லாம் நினச்சி நீ நிம்மதியை நீ நாடிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதா வந்து கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஆனால் இதில் என்ன ஒரு முரண்பாடுனா, இவனே இந்த கதாநாயகனே வந்து நொந்து நூலாக போய் இந்த பாட்டை பாடுறான். இவனே வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து பாடும்போது, இதை விட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற மனிதர்களோட கிட்டத்தட்ட அதுவும் கோடிக்கணக்கான பேர் வந்து இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி வந்து இந்த நிம்மதியை நாட முடியும்? ஒரு சராசரி மனிதனால் தானே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அவன் வந்து உழண்டுக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் கோடிக்கணக்கான பேர் இவனை விட வந்து மோசமாக உழண்டுக்கிட்டு இருக்காங்களா, அதை பார்த்து எப்படி ஆறுதலை அடைய முடியும்? ஒரு நல்ல மனிதனுக்கு இது அடையாளமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இது அடையாளம் இல்லை. ஒரு ஆறுதலுக்காக கூறப்பட்டாலும் கூட, நம்மளை விட கோடிக்கணக்கான பேர் இன்னும் கீழே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, அவனை கஷ்டப்படாமல் மேலேற்றி விடுறதுக்கு தான் வந்து அந்த கவிஞர் எழுதியிருக்கணுமா ஒழிய, நீ வந்து கீழே இருக்கவனை பார்த்து நிம்மதி நாடுனா, அப்போ அவன் அப்படியே இருக்கணுமா, அதை பார்த்து நீ நிம்மதி நாடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. பழைய பாடல்களில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பாடல்கள் பாருங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு நெருடலுமே இருக்காது. அவர் வந்து தனிப்பட்ட வகையில் அவரோட பாடல்களை வரிகளை ஒன்று பார்த்து அவரோட இசைவு இருந்தால் மட்டும்தான் அந்த பாடல்கள் வந்து பாடல் பதிவாக்கப்படும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலும் அவர் தலையிடுவார். அப்படின்னாக்க மக்கள் வந்து அவர்கிட்ட அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங்கு. அதே மாதிரி வந்து 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாட்டு. இப்படி நிறைய பாடல்கள் வந்து உத்வேக பாடல்கள் வந்து நிறைய வந்து எம்ஜிஆரோட படங்களில் பார்த்துருக்கலாம் நம்ம. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்று வணங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பாடல்கள் வந்து எம்ஜிஆரோட படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது என்னன்னாக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஒரு உந்துதலாகவும்
அதே நேரத்தில அது ஒரு பெரிய சுய முன்னேற்றத்துக்கு ஒரு வழிவகுக்கும் வகுக்கும் அப்படிங்கிறத வந்து எம்ஜிஆர் உணர்ந்ததுனால தான், கவிஞர்கள் எழுதின பாடல்கள வந்து இவரு ஒண்ணு ஒண்ணையும் வந்து பரிசோதனை பண்ணி தான் அந்த பாடல்கள பதிவாக்கப்பட்டிருக்குது. அ எனவே இந்த பதிவில வந்து "உனக்கும் கீழே உள்ளவர் கோடி" என்பதை வந்து ஒரு சராசரி மனிதனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வரிகள வந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு. அதனால இந்த வரியில நான் நான் வந்து முரண்படுறேன். நான் ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது. அந்த வரிகளுக்கு மட்டும் தான் நான் முரண்படுறேன் என்று கூறிக்கொண்டு, இந்த பதிவை நான் நிறுத்திக் கொள்கிறேன். சந்தோஷம். வணக்கம்.